வந்தே மாதரம் ஒரு 15 ரூபா வரவு இன்னைக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா சின்ன காமெடி தான். நான் ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு ஒரு தெருவுக்கு போயிருந்தேன். அப்போது ஒருத்தர் வந்தார். வந்து சைக்கிளில் பேப்பர் போடுறவர் போல இருக்குது. எனக்கு முன்னாடி சைக்கிளை நிறுத்திட்டு பூட்டாமல் அவர் பாட்டில் போயிட்டார். நான் உடனே என் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு பூட்டி சாவி எடுத்துக்கிட்ட கொடுங்க அப்படின்னேன். எடுத்து சாவியை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த நண்பர் வந்தார். வண்டியை தள்ளிட்டு ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வண்டி தள்ளுறாரு. வண்டி போக மாட்டேங்குது. தள்ளி தள்ளி பார்க்குறாரு. வண்டி போக மாட்டேங்குது. ஏன்னா தான் பூட்டியிருக்க. அப்புறம் இங்கே வாங்க, சாவி எங்கிட்ட தான் இருக்க வாங்க அப்படின்னேன். என்ன சார் வண்டியை ஏன் பூட்டாக வச்சுட்டு போனீங்க? ஆமாம் சார். சரி 15 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க, உங்கள் சாவியை கொடுத்துட்றேன் அப்படின்னேன். இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ இல்லைன்னாரு. எவ்வளோ இருக்குன்னா 15 ரூபா இருக்குன்னாரு. சரின்னு 15 ரூபா வாங்கிட்டு சாவியை கொடுத்துட்டேன். எதுக்கு இந்த பதிவுனா, நம்ம மக்கள் நிறைய பேர் சைக்கிளை போய் நிறுத்துகிற இடத்துல பூட்டு போடுறது கிடையாது. பூட்டிட்டு போனாலும் திருடிட்டு போகிறோம், அது வேறு விஷயம். ஆத்ம திருப்திக்காவது பூட்டணும் இல்லையா? இது எதுக்காக இந்த சைக்கிள்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் மயிலாப்பூரில் கரிமீன் போட்டாக இருந்தேன். அப்போ தண்ணித்துறை மார்க்கெட் பக்கத்தில் நிறைய சைக்கிள் திருடு போகுதுன்னு சொல்லி செய்தி வந்துக்கிட்டு இருந்தது. சரி, இன்னும் ஒரு நாள் நாங்கள் ஒரு சைக்கிளை அங்கே கொண்டு நிறுத்திட்டு, நான் ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த பக்கம் நிற்கிறேன். என்னுடைய க்ரைம் டீம் ஆளுங்கள்லாம் ஒரு 5-6 பேர் அப்படியே அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க சைக்கிளை. திடீர்னு இந்த சைக்கிள் காணாமல் போயிடுச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சைக்கிள் காணாமல் போயிடுச்சு. அப்புறம் அவனை பிடிச்சினா வச்சுக்கிட்டு 3 நாள் கழித்து பிடிச்சினா வச்சுக்கிடுங்க. என்ன தான் உஷாராக இருந்தாலும் போக தான் செய்யும். ஆனாலும் நம்ம ஆத்ம திருப்திக்காக சைக்கிளை பூட்டி வைங்கள். 15 ரூபாய் கற்று தந்த பாடம் அவருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும் இது பாடமாகட்டும். 15 ரூபாய். நன்றி, ஜெய்ஹிந்த்.